நன்மை தீமை நம்மிடத்தில் இருக்கிறனால நமக்கு தெரியும், அது மிருகங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்களும் நானும் தான் என்ன பிரயாசப்படணும்? ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டிய தேவை இருக்கு. வாசிக்கலாம் மத்தேயுனுடைய சுவிசேஷம் 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, இந்த உலகத்துல நீங்க என்னத்தை ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் ஆத்துமாய ஆதாயப்படுத்தலைன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதான் தேவன் சொல்ல வர்றது. சரீரத்துக்கு என்ன வேணாலும் போட்டுக்க, உலகத்தில் என்ன வேணாலும் சம்பாதிச்சுக்க, ஆனால் அவனுடைய ஆத்துமாவுக்காக நீ சம்பாதிக்கலன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மத்தேயு 10:28 வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எப்படி? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துல போட்டு அழிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பயப்படுங்கிற. புரியுது இல்லையா? அப்போ நான் இந்த உலகத்தில் இருந்து போன பிற்பாடு என்னுடைய உடல் மண்ணோடு போயிடும், ஆவி தேவன்கிட்ட போயிடும், ஆத்துமா அப்படியே இருக்கும். இந்த ஆத்துமா நியாய தீர்ப்புக்காக எப்படி தேவதூதர்களும் பிசாசம் வச்சிருக்காரோ அதே மாதிரி இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் வச்சிருப்பார். இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பில் கொண்டு போய் நிறுத்தப்படுகிற போது ரெண்டே விஷயம். ஒன்று, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்னோடு வாங்க, இன்னோடு மண்ணோடு போங்க. அவ்வளவுதான். இப்ப நான் யாரோடு போக போறேன்? தேவனோடு போக போறேன்னா இல்ல பிசாசுடைய கூட்டத்தோடு போக போறேனாங்கிற கேள்விக்கு விடை காணதான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எபேசியருடைய புஸ்தகம் 2:1 வாசிக்கிற போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? அக்கிரமும் பாவமும் இருந்தா அவன் யாரா? மரித்தவன். இங்க எத்தனை பேர்ட்ட அக்கிரமம் இருக்கு, எத்தனை பேர்ட்ட பாவம் இருக்கோ? நீங்களாம் யாரு? மரித்தவர்கள். உதாரணத்துக்கு தேவன் பொய் சொல்வாரா? இல்ல. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். தேவன் பொய் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். இவன் சாப்பிட்டுட்டான், பைபிள் படி அவன் செத்து போயிட்டான். உண்மையா இல்லையா? ஆனா அவனுக்கு அங்க உடல் இருந்துச்சா? இருந்துச்சு. உயிர் இருந்துச்சா? இருந்துச்சு. அவன் எதில் செத்து போனான்? அவன் ஆவியில் செத்து போனான். அவனுடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. நான் தான் சொன்னேன், இங்க உள்ள மனிதர்களை தொடர்பு படுத்த இந்த உடலை கொடுத்துட்டாரு, தேவனை தொடர்பு கொள்ள தான் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஆவி செத்து போச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஆதாமுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை, வெளியே போடான்னு விரட்டிட்டாரு. இங்க அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆவி செத்து போய் இருக்கு, கடவுளுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லை. போன் இல்லைன்னா பேச முடியாது இல்ல. இங்க ஆவி செத்து போயிடுச்சுன்னா கடவுள்கிட்ட எப்படி பேசுவீங்க? கடவுளை தொடர்பு கொள்வதற்காக தான் ஆவியை கொடுத்தார். அந்த ஆவி பாவத்தாலும் அக்கிரமத்தாலும் செத்து போயிருக்கு. ஒரு ஆதாம் செத்து போயிருந்தான், ஆனால் அவன் உலகத்தில் வாழ்ந்தான். தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தான்? செத்து போயிருந்தான். பாவமும் அக்கிரமும் உங்களிடத்துல இருக்குன்னா என் தேவன் உங்களை பார்க்கிற போது நீங்கள் செத்து போயிருக்கிறீர்கள். நீங்க வாயால் எவ்வளவு வேணா பிரேயர் பண்ணலாம், எவ்வளவு வேணா பாட்டு பாடலாம், அது தேவன்கிட்ட போய் சேராது. காரணம், உங்களுடைய ஆவி செத்து போயிருக்கு. இந்த ஆவியும் அந்த ஆவியும் தான் என்ன செய்யணும்? பேச முடியும். வெறுமனே சரீரத்தில் நீங்க கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பார்த்தோம்? திமிர்வாதக்காரனை குணப்படுத்துகிற போது ஆவியிலிருந்து சரி பண்ணார். முதல்ல ஆவியில என்ன பண்ணாரு? உன் பாவம் போகட்டும்னு கட்டளை இட்டாரு. அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாரு? எழுந்து நடன்னு சொன்னாரு. அப்ப இங்க நீங்க இருக்கக்கூடியவங்க முதல்ல எதை சரி பண்ணணும்? உங்களுடைய ஆவியை சரி பண்ணணும். ஆவியை சரி பண்ணணும்னா என்ன இருக்கக்கூடாது? பாவமும் அக்கிரமமும் இருக்கக்கூடாது. இப்ப பாவமும் அக்கிரமத்தோட ஒரு ஆதாம் இந்த உலகத்தில் வந்தான். அவன் மூலமாக எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? ரோமர் 5:12 என்ன சொல்றாரு? எல்லாருக்குள்ளும் அந்த மரணம் வந்துச்சு. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்ப எல்லாருக்குள்ளாடி என்ன இருக்கு? மரணம் இருக்கு. பிறக்கிற பிள்ளைக்குள்ள என்ன இருக்கு? மரணம் இருக்கு. அது என்னைக்கு ஒரு நாள் சாக போகுது. அப்ப அந்த மரணத்தையும் அந்த பாவத்தையும் நீக்கணும்னா ஆவி செத்து போயிருக்கு. இந்த உலகத்தில் நன்மை தீமை அறியத்தக்க வந்த உடனே அவனுக்கு ஆவி செத்து போயிருது. புரியுது? அதனாலதான் இந்த குழந்தை சாவு போக்கு முன்னாடி பைபிள்ல தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கான். உங்களுக்கு புரியுத? கதை புரியுது இல்ல? இது செத்து போய் தான் வந்திருக்கு, ஆவி செத்து போயிருக்கு. இது பரலோகத்துக்கு போனோம்னா தெளிச்சாது அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு ராஜாக்க பிள்ளைங்கிறனால தெளிச்சு அனுப்புனா. இன்னைக்கு எல்லாரும் ராஜா பிள்ளை தான். ஆர்சியில எல்லாருக்கும் தெளிப்பு தான் நடக்குது. வாங்க தெளிச்சு விடுறோம்.
அவ்வளோதான், சின்ன பிள்ளையிலேயே தெளிச்சு விட்டுறது. அப்போ வேதம் அதை நமக்கு சொல்லல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? செத்து போன ஆவியை உயிர்ப்பிக்க ஒரு வழி சொல்லுது. செத்து போன ஆவியை உயிர்ப்பிக்க ஒரு வழி சொல்லுது. உதாரணத்துக்கு, பிறந்து இதுவரைக்கும் நீங்கள் சபைக்கு போயிருக்கலாம், பைபிள் வாசித்திருக்கலாம், ஆனால் உங்கள் ஆவி எப்படி தான் இருக்கு? செத்து போய் தான் இருக்கு. ஏன்னா பைபிள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுது. அந்த ஆவி உயிர் பெறணும்னா பைபிள் வாசித்தா போதும்னு அது சொல்லல, அது இன்னொரு பிறப்பை குறித்து பேசுது. வாசிக்கலாம், யோவானுடைய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3-6 வரைக்கும். யாஷுவா அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். யாஷுவா பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் மாம்சத்தால் பிறந்தீர்கள், அப்படித்தானே? மாம்சத்தால் பிறந்து 50 வயசு 20 வயசு 30 வயசு வாழ்றீங்க. நீங்கள் எப்போ ஆவியில் பிறந்தீர்கள்ங்கிறதான் கேள்வி. உங்கள் ஆவியில் பாவமும் அக்கிரமமும் இருக்குல்ல, எப்போ நீங்கள் ஆவியில் பிறந்தீர்கள்? இதற்காக தான் தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னார். எத்தனை பேர் ஜலத்தினால் பிறந்திருக்கோம்? ஆமாம், நாங்கள்லாம் போனோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டோம், அதனூடாக எங்களுடைய பாவங்கள் போச்சு அப்படின்னு அடுத்த ஒரு படி இருக்கு. என்னது? ஆவியில் பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய சமூகத்தில் நீங்க போக முடியாது. ஜலத்தினால் பிறப்பது மிக முக்கியமானது. தேவனுடைய நாமத்தை தரிப்பது ரொம்ப முக்கியமானது. நான் தான் அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். சிலர்லாம் என்று சொல்லுவாங்க, ஆர்சியில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அப்புறம் பெண்டேகோஸ்டில் ஞானஸ்தானம். எத்தனை ஞானஸ்தானம் தான் எடுக்கிறது? ஞானஸ்தானம் வாங்கி தான் அந்த திருடன் பரலோராஜ்யத்துக்கு போனானா? அவன் மனம் திரும்பினா போனா என்னையும் கூப்பிட்டு போவார் அப்படிமா. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவன் அடிக்கப்படுகிற வரைக்கும் ஞானஸ்தானம் முக்கியம் அல்ல. அவர் எப்பொழுது அடிக்கப்பட்டாரோ அப்பொழுதிலிருந்து அவருடைய ரத்தத்தில் தான் ரட்சிப்பு. அவன் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனம் திரும்பினா என்ன பண்ணிட்டார்? இன்று நீ என்னோடு பரதேசிகள் இருப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. அவர் செத்து போன பிறகு நீங்களும் நானும் பிறந்து தொலைச்சிட்டோம். அப்ப என்னதான் பண்ணி ஆகணும்? ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகணும். ஜலத்தினால் நீங்கள் பிறந்தால் மட்டும்தான், யாசுவமேசியாவுடைய நாமத்தினால் போய் ஜலத்துல முங்கி அப்படியே எழுமுனாதான் என்னது? தேவனுக்கும் உங்களுக்கும் பங்கு உண்டு. ஆவியில் பிறக்கிறதுனா என்னது? ஜலத்துல முங்குறவன் எல்லாம் ஆவியில பிறக்க மாட்டான், அப்படிதானே? ஜலத்துல முங்குறதும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, பைபிள் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தேவனை நம்பணுமா தேவனுடைய நாமத்தை நம்பணுமா? தேவனுடைய நாமத்தை தான் நம்பணும். ஏன் தேவனை நம்பக்கூடாது? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கும் 2வது அதிகாரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆதியாகமம் 1ல கடவுளை பத்தி பேசும், ஆதியாகமம் 2ல யாவாவை பத்தி பேசும். தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு பேசும். அது வரைக்கும் தேவனை பத்தி பேசிட்டு தேவனாகிய கர்த்தர். ஏன் அப்படி ஒரு தெளிவா ஆதாமை வருவதற்கு முன்னதாகவே கடவுளுடைய பெயரை ஏன் கொடுத்தாரு? ஏன்னா அந்த நாமத்துக்கு தான் மகிமை வரணும். ஏன்னா இவன் கடவுள் தான் 1000 உருவாக்கிறான்ல. இப்ப நான் கடவுளுங்கிறேன், என்ன மாதிரி கடவுளுங்கிற உச்சரிப்பை எத்தனை பேர் உச்சரிக்கிறாங்க? என் கடவுள் யாருங்கிறத நான் இங்க சொல்லி ஆகணும்ல. யாவா என்னுடைய தேவன், அவர் என்னுடைய இறைவன், அவருடைய கடவுள், அவருடைய காடு, ஏதோ ஒண்ணு. ஏன்னா அதெல்லாம் பொதுவான சொற்கள். அப்ப இங்க நாமம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், எந்த நாமத்தை விசுவாசிக்க வேண்டும்ங்கிறது முக்கியமானது. அதனாலதான் ஜலத்தில் பிறப்பது என்பது முங்கிட்டு வந்தா ஜலத்தில் பிறப்பது இல்லை. வேதம் சொல்லப்பட்ட ஜலத்தினால் ஞானஸ்தானம் நீங்கள் பெற்றீர்களா அப்படிங்கிறத என் தேவன் பார்க்கிறார். அடுத்தபடியானது ஆவியில. ஆவியில எப்படி பிறப்பீங்க? ஆவியானவரோடு பிறப்பது. வேதம் அதை சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15:22 வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல மெசியாவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒரே சொல்யூஷன் தான். மெசியாவுக்குள் நீங்கள் என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கப்படணும். 2 ஆதாம் இருந்தாங்க. ஒரு ஆதாம் உங்களுக்கு மரணத்தை தந்து விட்டாரு. அவர் பார்த்தாரு, இந்த பயலால எல்லாருக்குள்ள மரணம் வந்துருச்சு, நான் பிந்தின ஆதாமாக போகிறேன், போய் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? உயிர்த்தெழுதலை ஆவியை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி என் தேவன் உங்களை ஆவியினால் அவர் என்ன பண்ணாரு? பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மெஸ்ஸியா இல்லாம நீங்க ஆவியில பிறக்க முடியாது. யாஷுவா இல்லாம நீங்க எதுல பிறக்க முடியாது? ஆவியில பிறக்க முடியாது. அதனாலதான் யாஷுவாவுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். யாஷுவாங்கிற நாமம் ரொம்ப முக்கியமானது. அந்த நாமத்தில் தான் நீங்கள் ஜலத்தில் பிறக்க வேண்டும், அந்த நாமத்தில் தான் நீங்கள் ஆவியில் பிறக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது மட்டும்தான் உங்களை கடவுளிடத்தில் சேர்க்கிறதாக இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்பீங்க. நிறைய பாவம் செஞ்சவங்களுக்கு ஒரு தள்ளுபடி ஆஃபர் மாதிரி முதல்ல என்ன கொடுத்துருப்பாரு? முங்கி எழும்பிட்டேன்னா எல்லா பாவமும் போயிடும் சொல்லுவார். சாகும்போது ஞானஸ்தானம் எடுத்தா நல்லா இருக்குமோ? சாகிறதுக்கு முந்தின நாள் போய் முங்கிட்டோன்னு வைங்களேன், எல்லா பாவமும் போயிடும். அதுக்கு தான் அடுத்த செக் வைக்கிறார். அடுத்த ஆவியில பிறக்க ஒரு வேலை இருக்கு.
அப்ப சீக்கிரம் முங்கிட்டு வந்தாதான் என்ன பண்ணணும், அடுத்த வேலையை பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ வெறுமனே போய் முங்கின உடனே எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னா அடுத்து ஒரு வேலை கொடுக்குறாரு. அப்படிதானே? நம்பிக்கையினால் முங்கிடலாம். யாஷுவா நாமத்தில் முங்கிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகிடுவீங்க. அவ்வளோதான், வா ஜாலியாக போய் முங்கிட்டு வந்துட்டிய, பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அடுத்த ஆவியில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் மெஸ்ஸியாவினால் தான் நீங்கள் பிறக்க முடியும்னு சொல்லும்போது அப்பதான் நீங்க வாழணும். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஜாலியா வந்தாங்க, யோப்பா விடுதலப்பா அப்படின்ட்டு. 10 அடி எடுத்து வைக்கல, எங்களை சாவடிக்கவே கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா தேவனோடு வாழுகிற போது பயணிக்கிற போது தான் என்ன நம்முடைய உண்மையான மூஞ்சி வெளியே வரும். என்னதான் இருந்தாலும் அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான். யாரு? எகிப்தில் இருக்கவனை பார்த்துட்டு அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான். டேய் நீ கானானுக்கு போகணும்டா, அப்ப நடந்துதான் ஆகணும். அவன் நடக்கவே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். என்ன போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு, கூட வரவெல்லாம் செத்து போறான், சாவக்காரன். வந்து எதுக்கு சாவ போற? சொன்னதை கேட்டு அதுக்கு சாவ போற, அப்படித்தானே? தேவன் சொல்வது போல் நடந்தால் சாவு வருமா? வராது. ஆனா என்ன பிரச்சனைனா தேவன் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அதை தாண்டி எல்லாத்தையும் செய்யறது. அதான் போல அதை மட்டும் செய்ய மாட்டேன். தேவன் ஒன்னே ஒன்று தான் சொன்னார்ல, என்ன வேணாலும் பண்ணு, இதை மட்டும் பண்ணாதுன்னு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு 10 மரத்தின் கனியை புசிக்காதுன்னு சொல்லியிருந்தா அவன் பாவம் பண்ணிட்டான். சரி பயப்புள்ள எதுவும் கொடுக்கறனா அவன் என்ன பண்ணுவான்னு ஒன்னே ஒன்று தான் கொடுக்கல, அவனுக்கு அதுதான் வேணுங்கிறான். இதே தான் நம்ம புத்தியும். தேவன் எது வேணாங்கிறாரோ அதுதான் நமக்கு வேணும். அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? அடிச்சு விரட்டிடுவார். தேவ சமூகத்தை விட்டு அடித்து விரட்டிடுவார். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவ சமூகத்தில் இருப்பவர்கள் நான் மெஸ்ஸியாவின் மூலமாக ஆவியில் பிறக்க வேண்டும். முதல்ல எத்தனை பேர் ஜலத்தில் பிறந்தீங்க? அந்த பிறப்பு உங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்குமானா இல்லை, தேவனுடைய பிள்ளை ஆக்கியிருக்கு. தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கு. இனி வாழணும். ஏன்னா நிறைய பேர் யாஷுவா மெஷியா நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்சும் கூட. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஜீவிதத்துக்குள்ளாடி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்களா? இல்லை. ஏன் இல்லை? வாழ்க்கை என்பது தேவனோடு ஒண்டித்து இருக்கணும். இறுதி மூச்சு வரைக்கும் நீங்க தேவனோடு வாழணும். அப்பதான் நீங்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.